ஜூலை மாதத்திற்கு மேல அவர் வக்ரம் அடையிறதுனால அந்த ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இவர்களினுடைய இலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய டார்கெட்டே பாத்தீங்கன்னா உயர்ந்த ஒரு இடத்தை அடையணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதிகப்படியாக போராடக்கூடிய ஒரு நபர்கள். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானும் அங்க உச்சம் பெற்று போகிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்கள் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும், தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு காலகட்டமும் தான் இருக்கும். 7.5 சனியினுடைய பாதிப்பு முழுமையா இருக்கு. அடுத்து அந்த கேது பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு வர்றார். எல்லாருமே கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான வருமானம் வருமா அப்படின்றதுதான் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய மன உறுதி வேற லெவல்ல இருக்கும். அஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியான அந்த வருடத்தோட ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரு வருட காலத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள், அதாவது வருட கிரகங்களான அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் வைகாசி மாதம் 17ஆம் தேதி அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சியாகிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். வைகாசி மாசத்துக்கு அப்புறம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அவர் அதிசாரம் அடைந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தை மாதம் தான் அந்த அதிசார நிவர்த்தி பெறுகிறார். இந்த அதிசார நிவர்த்தி அடைகிறதுனால மீண்டும் அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வருகிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி ஜனவரி மாதம் 2027ஆம் தேதி மீண்டும் அதிசாரம் பெற்று அதிசார நிவர்த்தி பெற்று அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வருகிறார். இந்த மாதத்துல இந்த வருடத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடத்துல ஜூலை மாதம் 27ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் 9ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இப்போ இயல்பு நிலையில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய நிலை இயல்பு தன்மையாக இருக்கு. அந்த ஆடி மாதம் 9ஆம் தேதி அவர் சனி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் கார்த்திகை மாதம் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது டிசம்பர் மாதம் தான் அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். அது போக நிழல் கிரகங்களான அந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி இருக்கு. ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகி போறார். இப்போ ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போது, இந்த பராபவ வருடத்துல நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கும் முதல் ராசி, முதன்மை பெற்ற ராசி இந்த மேஷ ராசி. மேஷ ராசிக்கு குறியீடு பாத்தீங்கன்னா ஆடு அப்படின்ற மாதிரியான அந்த குறியீடு இருக்கும். எப்போதுமே இந்த மேஷ ராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு உச்ச நிலையை அடையணும் அப்படின்ற மாதிரியாக இவர்களினுடைய இலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய டார்கெட்டே பாத்தீங்கன்னா உயர்ந்த ஒரு இடத்தை அடையணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதிகப்படியாக போராடக்கூடிய ஒரு நபர்கள். லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்ஸை தவிடுபொடி ஆக்கிட்டு அதுல இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அன்பர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த வருடம், இந்த பராபவ வருடத்துல 7.5 சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் ஜூலை மாதத்திற்கு மேல அவர் வக்ரம் அடையிறதுனால அந்த ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இந்த பராபவ வருடத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் தொழில் சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகளை நோக்கி, அதாவது தொழில் ரீதியான கடன் இருக்கலாம், தொழில் ரீதியான சில வழக்குகள் இருக்கலாம்,
தொழில் ரீதியான தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது நீங்க தொழில் செய்யும் போதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குன்னு வரும். அந்த பிரச்சனையை உங்களால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த ஜூலை மாதத்திலிருந்து அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்க போது. இந்த காலகட்டத்தை நீங்க மிக அருமையாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானும் அங்க உச்சம் பெற்று போகிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்கள் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும், தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு காலகட்டமும் தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை செய்யணும். எந்த இடத்துலயும் அகலக்கால் அப்படின்றது வச்சிடக்கூடாது. அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகள்ல கொண்டு போய் முடிஞ்சிடும். ஏன்னா நல்ல நேரம் வர்ற மாதிரி வந்து திரும்பியும் உங்களுக்கு அந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு முழுமையா இருக்கு. அடுத்து அந்த கேது பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு வர்றார். எல்லாருமே கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான வருமானம் வருமா அப்படின்றதுதான் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய மன உறுதி வேற லெவல்ல இருக்கும். என்னால எல்லாமே செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்கள்ல இருப்பீங்க. ஆனா நேரம் காலம் உங்களுக்கு எதிராக செயல்படும் போது அதுல சில சிக்கல்கள், தேவையில்லாத வழக்குகள் எல்லாம் மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ராகு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். தொழில்ல மருத்துவம் சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், அடுத்து கெமிக்கல் சார்ந்த தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப், இதுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த தமிழ் வருடத்துல இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும். வேலை சார்ந்த சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காமல் இருக்கு அப்படின்னா இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே அந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் தான் அந்த வேலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். எதையுமே பெருசா கேர் எடுத்துக்காம உங்களுடைய மன உறுதியை மாத்திரம் நீங்க நம்பி வேலை செய்யும் போது அதுல மிக உயர்ந்த ஒரு இடத்தை அடைவதற்குண்டான ஒரு அமைப்பு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். எல்லா இடத்துலயுமே ஒரு கண்ணு வச்சுக்கணும். இதுதான் இந்த மேஷராசி என்பர்கள் முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம். நிறைய மேஷராசி என்பர்கள் எனக்கு கன்சல்ட் பண்ணும்போது கேட்பாங்க, 7.5 சனி எனக்கு எந்த விதத்துல பாதிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா மேஷராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப திசாபுத்திகள் நல்லதாக இருக்கும். அதாவது ராகு திசை, குரு திசை, இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திசாபுத்திகள் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எந்த நபர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லூரி பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்களும், வேலையை புதிதாக தேடக்கூடிய ஒரு நபர்களும், கிட்டத்தட்ட ஒரு 20 வயதுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமாக இந்த 7.5 சனியின் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால அதாவது ஒரு 40 தாண்டியாச்சு அப்படின்னாலே இவர்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருக்கும் போது அதுல பெரிய அளவுக்கு அந்த 7.5 சனியின் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே மாதிரி நிறைய மேஷராசி என்பவர்கள் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தனக்கு உண்டான சில அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். ஒரு அலுவலகத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஒரு அரசாங்க உத்தியோகத்திலேயே வேலை பாக்குறீங்க அப்படின்னா அந்த அரசாங்க உத்தியோகத்தை வேலையை விடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் எல்லாம் வந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் வருடம் இருக்க போது. நிறைய மேஷராசி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்து தவிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடியே அந்த திருமணம் சார்ந்த உறவுகள்ல பிரச்சனை, குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக நம்ம எப்படியாவது சூழ்நிலையை சமாளிக்கணும் அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாருமே அந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி நேரத்துல அதை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த வாழ்க்கை துணையை இழந்த ஒரு வேதனையான ஒரு விஷயம்லாம் இருக்கும். அந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த தமிழ் வருடம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை, உங்களுக்கு உண்டான செல்ஃப் கான்பிடன்ஸை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுலயும் அந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல வக்ரமாகக்கூடிய காலகட்டம் இன்னமும் ரொம்ப நீங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு யூனிக் பர்சனா செயல்படுவதற்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அங்க உங்களுக்கு
வேலை தேடக்கூடிய முயற்சிகள்ல சில சிக்கல்கள் வருவதற்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். அதே சிக்கல்ல இருந்து மீண்டும் வருவதற்கு, அதாவது மீண்டு வருவதற்கு உண்டான ஒரு அமைப்பும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வராது. நிறைய மேஷராசி அன்பர்கள் வெளிநாட்டுல மருத்துவம் படித்து அங்க தேவையில்லாத ஒரு அவர்களுக்கு தகுதி வாய்ந்த ஒரு வேலையில இல்லாம இருக்கிறது மிகவும் ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் அதையும் சமாளிச்சு, அதாவது தன்னுடைய சுமைகள் காரணமாக, அதாவது அந்த கடன் சம்பந்தப்பட்ட சுமைகள், எஜுகேஷன் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு நமக்கும் ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்ற அந்த மன உறுதியோட செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி மாணவர்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கின்றது. இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த பராபவ வருடம் அரசியல் சார்ந்த தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசியல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன போஸ்டிங்ல இருக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங்கே இருக்கு, காத்துட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு மன நெருடல்கள் இருக்கும். கண்டிப்பாக அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா பராபவம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே சுழற்சின்றத சொல்லியிருக்கிறோம். அதனால நீங்க எந்த அளவுக்கு கீழே இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.